Good morning students. ஒரு small box கொடுத்திருக்காங்க பாருங்க. Do you know? அதாவது உங்களுக்கு தெரியுமா? நாம இதுக்கு முன்னாடி radian and steradian பத்தி நம்ம டீடைலா பார்த்திருப்போம். radianங்கிறது plane angle யூனிட், steradianங்கிறது solid angle யூனிட். ஓகே. அப்ப அந்த plane and solid angle ரெண்டுமே supplementary quantities. So அந்த plane and solid angle என்னவா கன்வர்ஷன் பண்ணிட்டாங்கன்னா derived quantities கன்வர்ஷன் பண்ணிட்டாங்க. எந்த இயர்ல? in 1995ல. இது 1 மார்க் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. So next நாம் பார்க்க போறது measurement of length. Length which is nothing but distance. Distance between any two points. Distance between any two points, that is called as length. Length எதால மெஷர் பண்ணுவோம்? மீட்டரால மெஷர் பண்ணுவோம். அப்ப length யூனிட், length SI யூனிட் மீட்டர். Length is defined as the distance between any two points in space. Length SI யூனிட் மீட்டர். இந்த யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வீக்கென்ற அளவுக்கு பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ல இருந்து சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் ஆப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா கேலக்ஸி, ஸ்டார்ஸ், சன், எர்த், மூன் எக்ஸெட்ரா. இது எல்லாமே லார்ஜ் ஆப்ஜெக்ட் அண்ட் லார்ஜ் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால அதை மேக்ரோகாஸ்ட்னு சொல்லுவாங்க. which means large world. Large world. ஓகேவா? the large distance and large object ரெண்டுமே எப்படி இருக்கும்? larger இருக்கும், huge இருக்கும். ஓகே. on the contrary, அதற்கு மாறாக small objectனு பார்த்தீங்கன்னா molecules. molecules குள்ள இருக்கிறது atoms. atoms குள்ள இருக்கிறது proton, neutron, electron, bacteria. இது எல்லாமே small distance and small object. ஓகேவா? ஸோ அதனால microcosm, which means small world. ஓகேவா? அப்ப distance மெஷர் பண்றதுக்கு some direct method இருக்கு. ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 10⁻⁵ மீட்டர் டு 10⁻² மீட்டர் வரைக்கும் நாம டைரக்டாவே மெஷர் பண்ணிடலாம். எதை யூஸ் பண்ணி? ஸ்கேலை யூஸ் பண்ணி நாம மெஷர் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணி நாம டைரக்டா மெஷர் பண்ணிடலாம். என்னென்ன? வெர்னியர் காலிபர்ஸ் அண்ட் ஸ்க்ரூ கேட்ச். அதாவது தமிழ்ல வெர்னியர் அளவி, திருகு அளவி. நீங்க 10th படிச்சிருப்பீங்க, அதையும் நீங்க பிராக்டிகல்லையும் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் ஸ்கேல், அதாவது மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி எந்த ரேஞ்சு டு எது வரைக்கும் நம்ம லென்த்தை மெஷர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10⁻³ மீட்டர் டு 1 மீட்டர் வரைக்கும் நாம மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி நாம மெஷர் பண்ணிடலாம். அதுக்கும் கம்மியா, அதாவது 10⁻⁴ மீட்டர் இருந்தால் அதை எப்படி மெஷர் பண்ணணும்னா, எதை யூஸ் பண்ணணும்னா இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது வெர்னியர் காலிபர்ஸ் யூஸ் பண்ணி நாம 10⁻⁴ மீட்டர் வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை அண்ட் விச் மீன்ஸ் டயாமீட்டர் நம்ம ஈஸியா மெஷர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் பண்றதுல நீங்க பார்த்துருப்பீங்க, அதில் யூஸ் பண்ற பாப், ஒரு உருண்டை குண்டு. இதனோட டயாமீட்டரை ஈஸியாக அந்த வெர்னியர் காலிபர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த 10⁻⁴ கம்மியாக, அதாவது 10⁻⁵ மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறத எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம்னா ஸ்க்ரூ கேட்ச் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காயின். ஓகேவா? அந்த காயினோட திக்னஸை அண்ட் வயர், அந்த கம்பியோட திக்னஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீடில் இருக்குல்ல, பென்சிலோட நீடில், இந்த திக்னஸையும் நம்ம இந்த ஸ்க்ரூ கேட்ச் யூஸ் பண்ணி ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஸ்க்ரூ கேட்ச் எவ்வளோ திக்னஸ்? 10⁻⁵ மீட்டர். வெர்னியர் காலிபர் 10⁻⁴ மீட்டர். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது 10⁻³ டு 1 மீட்டர் வரைக்கும் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணலாம். அப்போ இது எல்லாமே டைரக்டாக மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? இந்த அட்டாமிக் டிஸ்டன்ஸ், அதாவது சின்ன சின்ன ஆட்டம்ஸ், புரோட்டான், நியூட்ரான், அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் டைரக்டாக மெஷர் பண்ண முடியாது, இம்பாசிபிள். ஓகேவா? மெஷர் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது சன் டு எர்த்து, ஓகே, எர்த் டு சன், எர்த் டு ஸ்டார்ஸ், எர்த் டு மூன். ஸோ இது எல்லாமே ஹியூஜ் டிஸ்டன்ஸ், அதாவது லார்ஜ் டிஸ்டன்ஸ். அப்போ அதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுறது? ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு சம் ஸ்பெஷல் மெத்தட் இருக்குது.
நிறைய மெத்தட் இருக்குது. பட் இங்கே கொடுத்துருது என்னன்னா 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட், செகண்ட் ஒன் பேரலாக்ஸ் மெத்தட், தேர்ட் ஒன் ரேடார் மெத்தட் அண்ட் லேசர் மெத்தட் நிறைய இருக்குது. பட் இங்கே 3 மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதில் டேபிள் 1.4 இது நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது 10⁻1 என்ன டெகா, 10⁻2 ஹெக்டோ, 10⁻3 கிலோ. ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் நம்ம பார்த்துக்கணும். இது ப்ளஸ்லையும் பார்த்துக்கணும், மைனஸ்லையும் பார்த்துக்கணும். 10⁻3 அது மில்லி, 10⁻6 அது மைக்ரோ, 10⁻9 அது நேனோ. இதை ப்ரிஃபிக்ஸும் பார்த்துக்கணும், சிம்பிளும் பார்த்துக்கணும், படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய, அதாவது ஸ்மால் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஸ்டன்சஸ் என்னென்ன? ஸ்க்ரூ கேட்ச் அண்ட் வெர்னியர் காலிப்பர்ஸ். ஸோ இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நாம் 10th பார்த்துருப்போம். சரியா? 10th நீங்கள் ப்ராக்டிக்கலில் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்க்ரூ கேட்ச், தமிழில் திருகு அளவி. இந்த ஸ்க்ரூ கேட்ச் யூஸ் பண்ணி நம்ம அக்யூரேட்டாக, ஓகேவா, அந்த அக்யூரேட்டாக 0.01 மில்லிமீட்டர்லேருந்து 50 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை, அதாவது அதோட திக்னஸை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த ஸ்க்ரூ கேட்சோட ரேஞ்சு எது டு எது? 0.01 மில்லிமீட்டர்லேருந்து 50 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை, அந்த திக்னஸை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது? ஸ்க்ரூ கேட்ச். ஓகே, அதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, the principle of the instrument is the magnification of linear motion using the circular motion of a screw. இதுதான் ஸ்க்ரூ கேட்ச். நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இதுதான் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ நம்ம ரொட்டேஷன் பண்ணோம்னா, அதாவது திருகணும்னா அது என்ன ஆகும்? இது ஸ்ட்ரெயிட் லைனில் இங்கே க்ளோஸ்அப் ஆகும். இங்கே டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இங்கே இருக்கிறது இங்கே வரும். ஓகேவா? அதாங்க சொல்கிறாங்க பிரின்சிபல். த பிரின்சிபல் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லீனியர் மோஷன் யூஸிங் த சர்க்குலர் மோஷன் ஆஃப் ஏ ஸ்க்ரூ. அந்த சர்க்குலர் மோஷன் அந்த ஸ்க்ரூவை சர்க்கிள் பண்ணும்போது என்ன ஆகுது? ஸ்ட்ரெயிட் லைனில் வருது. திஸ் இஸ் லீனியர் மோஷன். இப்போ ஸோ இந்த இடத்துல தான் காயினோ இல்லை வயரை வச்சு அதனோட திக்னஸை மெஷர் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கேல் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஸ்க்ரூ கேஜில் இருக்கக்கூடிய பிட்ச் ஸ்கேல் ஃபிக்ஸடாக இருக்கும். இது ஹெட் ஸ்கேல். இங்கே இது ரொட்டேஷன் பண்ணோம்னா இதுவும் ரொட்டேஷன் ஆகும். இப்போ இது ஹெட் ஸ்கேல். ஓகேவா? இதை ஜூம் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம லீஸ்ட் கவுண்ட், இந்த ஸ்க்ரூ கேட்சோட லீஸ்ட் கவுண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடணும். லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு பிட்ச் ஸ்கேல் பை நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல். இதில் பார்த்தீங்கன்னா பிட்ச் ஸ்கேல், இது இந்த ஸ்க்ரூவை நம்ம ஒரு ரொட்டேஷன் பண்ணோம்னா நமக்கு 1 மில்லிமீட்டர் அது தள்ளி வரும். அதாவது இங்கே நல்லா பாருங்கள், இந்த பிட்ச் ஸ்கேல் இருக்குல்ல, 1 டிவிஷன் டு அனதர் டிவிஷன், அந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ்னு வச்சுக்காது. இது நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து இன்னொரு கோட்டுக்கு, ஒரு கோட்லேருந்து இன்னொரு கோட்டுக்கு அது தள்ளி போயிடும். ரொட்டேஷன் பண்ணும்போது தள்ளி வரும். ஓகேவா? ஸோ அப்போ அது என்னென்னா 1 மில்லிமீட்டர். ஓகேவா? அதுதான் 1 மில்லிமீட்டர் டிவைடட் பை இங்கே போட்டிருக்கும் பாருங்க எல்சி, விச் மீன்ஸ் லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். இந்த ஸ்கேல் டிவிஷன் இருக்குல்ல, ஒன்றுக்கும் அடுத்த கோடுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் 1 மில்லிமீட்டர் டிவைடட் பை இந்த ஹெட் ஸ்கேல். இதோட டோட்டல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 100 டிவிஷன் இருக்கும். டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? 100 டிவிஷன் இருக்கும். அப்போ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு லீஸ்ட் கவுண்ட் கிடைச்சிடும். எவ்வளோ? லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0.01 மில்லிமீட்டர். அப்போ ஸ்க்ரூ கேட்சோட லீஸ்ட் கவுண்ட் என்னது? 0.01 மில்லிமீட்டர். ஓகேவா? இதுக்கு எப்படி எரர் கண்டுபிடிக்கிறது? இந்த ஸ்க்ரூ கேட்சுக்கு எப்படி எரர் கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு வயரு இல்லை காயின் அது எதுவுமே வைக்காமல் நம்ம எம்டியாக இதை ஸ்க்ரூ என்ன பண்ணுறோம்? ரொட்டேஷன் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி சர்க்குலர் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்? ஸ்ட்ரெயிட் லைனை வந்து இங்கே க்ளோஸ் அப் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது அதில் எவ்வளோ எரர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா பிட்ச் ஸ்கேலு இங்கே இருக்கா? இது ரொட்டேஷன் பண்ண இது இந்த கோடு எல்லாத்தையும் மறைச்சிட்டு இது இந்த ஹெட் ஸ்கேல் எங்கே வந்துடுச்சு? இங்கே வந்துடுச்சு. இங்கே நல்லா பாருங்கள், இதுதான் 0. இந்த பாயிண்ட் இதுதான் 0. பிட்ச் ஸ்கேலோட ரீடிங்ஸ் ஃபஸ்ட் 0.
ஓகேவா? இது நாம் இங்கே இந்த ஸ்க்ரூவை ரொட்டேஷன் பண்ணோம்னா இது நவந்துகிட்டே வந்து எங்கே இந்த இடத்துல வந்து 0 மறைச்சிருச்சு, இங்கே வந்துருச்சு. இந்த ஹெட் ஸ்கேலு இங்கே வந்துருச்சு. ஓகேவா? அதுதான் இது ஹெட் ஸ்கேலு. ஓகேவா? இது ஹெட் ஸ்கேலு, இது பிட்ச் ஸ்கேலு. ஓகே பாருங்க, இந்த 0 பாதி தெரியுதா? இந்த 0 பாதி மறைச்சிருச்சு. அப்படி திருக்கும் போது டோட்டலாக இங்கே இது என்ன ஆகுது, இங்கேங்கிறது இங்கே வந்துருச்சு, க்ளோஸ் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த கோடு இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, இந்த கோடும் இந்த ஹெட்ஸ்களோட அதனோட டிவிஷனும் 0 ரெண்டும் கோ இன்சிடெண்ட்டாக இருந்தால் அதில் எரரே கிடையாது, நோ எரர். ஓகேவா? ரெண்டும் கோ இன்சிடெண்ட்டாக இருந்தால் அதில் நோ எரர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நம்ம இன்னும் கொஞ்சம் திருகிறோம், இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம திருகிறோம், லூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது அதனோட எரர் பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இது நம்ம டைட் பண்ணுறோம். பட் இன்னும் கொஞ்சம் நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பாருங்க 0 விட்டு விலைக்கு வந்துடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 0 எங்கே இருக்குது, இது பிட்ச் ஸ்கேலு, ஹெட் ஸ்கேலோட 0 இங்கே இருக்குது, அப்போ கீழே இருக்குது. அப்படி கீழே இருந்தால் அது பாசிட்டிவ் எரர். ஓகேவா? 0 கீழே இருந்தால் அது பாசிட்டிவ் எரர். அப்போ இந்த பிட்ச் ஸ்கேலுக்கு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது கோஇன்சிடென்ட் ஆன அந்த டிவிஷன் எவ்வளோ 5 இருக்குது. அப்போ எவ்வளோ எரரு 5 எரர், அதாவது பாசிட்டிவ் 5 எரர். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 0 இந்த பிட்ச் ஸ்கேலுக்கு 0 மேலே இருந்தால், பிட்ச் ஸ்கேலுக்கு 0 மேலே இருந்தால் அது நெகட்டிவ் எரர். நீ பாருங்கள், இது பிட்ச் ஸ்கேல் நேராக எவ்வளோ இருக்குது 95 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹெட் ஸ்கேலோட டோட்டல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் எவ்வளோ இருக்குது 95. அப்போ மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் -5. அப்போ இதில் -5 எரர்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் +5 எரர். நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே 0 கீழே இருந்தால் +5, அதாவது ப்ளஸ் பாசிட்டிவ் எரர். 0 மேலே இருந்தால் அது நெகட்டிவ் எரர். இதில் கோ இன்சிடென்ட் ஆகுது இல்லை, அதில் நல்லா பார்த்துக்கணும். இதில் 5, அதனால் +5 பாசிட்டிவ். அதுவே நெகட்டிவில் 95 இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், நம்ம டோட்டல் டிவிஷன் -95 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 5ன்னு கிடைக்கும், அதாவது -5. ஓகே, ஸோ இதோட கண்டினியூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேப்பா.